கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பதாய் பயபக்தியோடு கூட கர்த்தரை நாம் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம், நன்றி என்று சொல்லுவோம். எத்தனையோ மக்களுக்கு இப்படிப்பட்ட நேரங்கள் கிடைக்கிறதில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாய்க்கிறதில்லை. கர்த்தர் கிருபையாய் 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 நம்ம மேலே வைத்திருக்கிற கிருபையினாலே இம்மட்டும் நம்மளை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இந்த தேசத்தில் வைத்து, ஓ ஹல்லேலூயா, அவருடைய கிருபையினால் இந்த சபையில் நம்ம ஒரு ஐக்கியமாய் வைத்து இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் பாராட்டியிருக்கிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி 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 என்று சொல்லுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளெல்லாம் ஒருமுகப்படுத்துவோம். கர்த்தரை துதிப்போம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை நான் என் வாயினாலே மிகவும் துதித்து அநேகர் நடுவிலே அவரை புகழுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோமே. இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நீர் பாராட்டி இருக்கிற அந்த எண்ணி முடியாத ஈவுக்காய் இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை இம்மட்டும் காத்திருக்கிறாரே, இம்மட்டும் உயர்த்திருக்கிறாரே, ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, பலன் கொடுத்திருக்கிறாரே, நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மை காத்து கொண்டாரே, நம்முடைய பிள்ளைகளை காத்து கொண்டாரே, அவருடைய கரம் நம்மை தாங்கினதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தாரே, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 22வது சங்கீதத்தில், சபை நடுவிலே உம்மை துதிப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. மகா சபையிலே உம்மை துதிப்பேன். சபை நடுவிலே நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி. மாறாதவரே, மகிமை உள்ளவரே, நித்தியரே, ஓமை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம். மாலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கராமர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒவ்வொரு செக்ஷனையும் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆவியானவருடைய முழு ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆலயம் முழுவதும் நிரம்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி செய்ய போறதற்காய் நன்றி. வந்து கொண்டிருக்கிற மக்களையும் கர்த்தர் ஏற்ற வேளையில் அழைத்து கொண்டு வர வேண்டுமாய் செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெராக்காவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுதே கர்த்தர் எதிரிகளை சிதறடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாடி தேவனை துதி செய்ய தொடங்கினார்கள். எதிரிகளை எல்லாம் கர்த்தர் முறியடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் துதிக்கிற பொழுது அவர் எதிரிகளை சிதறடிக்கிற கர்த்தராயிருக்கிறார். இந்த வாழ்க்கையில் என்ன எதிரியாக இருக்கலாம், எந்த ஒரு பலவீனமாக இருக்கலாம், எந்த ஒரு கஷ்டமாக இருக்கலாம், சத்துரு கொண்டு வருகிற எந்த ஒரு தடையாகவும் இருக்கலாம். நம்ம பாடுகிற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடியவரை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமரை போற்றி என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி துதிப்போம். அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல
மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்பிக்கும் பயந்திடன் ஜெயித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்தன் அடைக்கலமாவே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்தன் அடைக்கலமாவே. ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே சர்ப்பங்களை மீதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கூப்பிடும் வேளைகளிலே அவர் மாத்திரம்தான் நமக்கு தாபரம். அவர் மாத்திரம்தான் நமக்கு துணை வந்தார். அவர்தான் நம்முடைய அடைக்கலம். அவர்தான் நம்முடைய தாபரம். அவருடைய கரங்களிலே நம்மை தாங்குகிறவர். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்முடைய தூதர்களை கொண்டு நம்மளை தாங்குகிற கர்த்தர். அவருடைய கிருபை பெரியது பிரியமானவர்களே. அவருடைய கிருபை பெரியது. அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோம். நம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிருபை தான் நமக்கு ஜீவன். கிருபை தான் நமக்கு பலன். நாம் விழாமல் இருக்கிறதோடைய கிருபை. இந்த கிருபையை நினைத்தவர்களாய் நாம் எல்லாரும் பாடி மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, உடைய கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல்
கர்த்தரா நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல். கர்த்தரா நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் விந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்து. நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்பிக்கை தைரியம் மீண்டாரே அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய அனுபவம்,
உடைய வாழ்க்கையில காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த பொழுது அவர் நமக்கு பாதைக்கு ஒளியா இருந்தாரே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த வேளையில, நான் திகைத்த வேளையில நீர் எங்களுக்கு ஒளியாய் வந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை ஆராதிக்கும்படியாய் எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆசாரியல் இடத்திலே காண்பிக்கும்படியாய் 10 குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அவர்கள் போகிற வழியிலேயே சுத்தமானார்கள், சுத்தமடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு சமாரியன் மாத்திரம்தான் வந்து அவரிடத்துல அவருடைய பாதத்தை தொழுது கொள்ளும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா, ஒருவன் மாத்திரம்தானே வந்திருக்கிறான் என்று சொல்லி அங்கலாய்த்ததை பார்க்கிறோம். மற்ற 9 பேர் எங்கே? தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்மிடத்திலே அன்பாயிருக்க வேண்டும், நன்றியுள்ளவர்களாயிருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எத்தனை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின எண்ணி முடியாத ஈவுகள் எத்தனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எத்தனையோ வேளைகளிலே சத்துரு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே எத்தனையோ போராட்டங்கள் வந்த பொழுதும் நம்மை காத்து கொண்டாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அவர் தம்முடைய பிள்ளைகள் தன்னை மகிமைப்படுத்துகிறதை விரும்புகிற கர்த்தர். நன்றின்னு சொல்லுவோம். யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். 2 நிமிஷம் மாத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னுடைய வாழ்க்கையில நீங்க பாராட்டின எண்ணி முடியாத ஈவுகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய எத்தனையோ காரியங்கள் வந்தது ஆண்டவரே. நீங்க என் மேல வைத்த கிருபை பெரியதுப்பா, நீங்க என் மேல காராட்டின கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது, பெரியது, பெரியது ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகி உம்மை நோக்கி கூப்பிடுவேன், அதனாலே நான் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ தந்த சுகத்துக்காய், பலத்துக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மா நீரே, என்னோடு இருப்பவரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினால். என்ன வந்தாலும் கலங்கிடனே, அப்பா நீர் என்னோடு இருப்பதினால். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை
நீரே. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தி. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தி. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு யெகோவா ஷம்மாவா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு ஜெயக்கொடியா யெகோவா நிசியா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு யெகோவா ஷாலோமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ மக்கு மகிமை, நாங்க மகிமையை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். உங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். முழுவதும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமெல்லாம் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.